நீதிமன்றத்திலையும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழே ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுங்கிற ஒரு ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போய் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு முதியோர்கள் இல்லை, எல்லாம் காமனாக பொதுவான ஒரு அமைப்பு தான் அது, அந்த ஆஃபீஸ் தான். அதில் போய் முதியோர்களுக்கு தனியான ஒரு அலுவலகம் எதுவும் கிடையாது. முதியோர்களாக இருந்தாலும் இளையவர்களாக இருந்தாலும் அந்த அமைப்பில் போய் கையெழுத்து வைத்து புகார் கொடுத்தா அதை ஏற்றுக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட அளவுலேயே அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏ பேனல் 20 பேர் இருக்காங்க, பி பேனல் 10 பேர் இருக்காங்க. பி பேனலுங்கிறது 10 வருஷத்துக்கு மேற்பட்ட சீனியரில் கொண்ட ஒரு பேனல். ஏ பேனலுங்கிறது 20 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளை கொண்ட ஒரு 20 பேர் வச்சு பார்த்துருக்காங்க. இவங்கள்ட்ட இந்த மீடியேட்டர்ஸுங்கள்ட்ட இந்த புகார் அல்லது இந்த ஒரு கடிதம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு முறையீடு அது வந்து அவர்கிட்ட போகும். அந்த அந்த இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து ஒரு மீடியேட்டர் நியமிக்கும். அவங்க கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. அது இட் இஸ் நாட் ஏ கோர்ட்டு மாதிரி. ஆனால் இதை வந்து விசாரித்து முடியலன்னு சொன்னால் நீதிமன்றத்தை அனுப்பிச்சிடுவாங்க. நீதிமன்ற நடவடிக்கை தொடர்வதற்கு இது அடிப்படை. முதல்ல நேரடியாக போய் நீதிமன்றத்தில் போய் நடவடிக்கை எடுக்கிறத விட இந்த மாதிரி சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வந்து புகார் கொடுத்து அதன் மூலம் கூட்டு வச்சு பேனா ஒரு இது குடும்ப அமைப்பு. ஏன்னா நம்ம போய் நிறுத்திட்டானே போலீஸ் போய் நிப்பாட்டினான அப்பாக்காரன் அப்படின்னு பையன் வந்து வருத்தப்படலாம். பொண்ணு அதே மாதிரி என்னடா நம்ம அம்மா இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, இல்லை மருமக சொல்லலாம். இதாக இருந்தாலும் மருமக மாமியார் இருந்தாலும் கூட வந்து மாமியார் வந்து நிறுத்திட்டேன், மாமியார் வந்து போய் நிறுத்திட்டாங்களே அப்படின்னு மருமக வந்து வேகப்படலாம். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மீடியேட்டர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம். அந்த மனுவை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சட்டக்குழுக்களும் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது.